என்னண்ணா? அங்கே உனக்கு என்ன தெரியுது? சேர் தெரியுதுண்ணா. சேர் மட்டும்தான் தெரியுதா? ஆமாண்ணா, சேர் மட்டும் தான் தெரியுதுண்ணா. நல்லா பாரு, சேர் மட்டும் தெரியுது. சேர் மட்டும் தானே தெரியுது. உனக்கு என்ன தெரியுதுண்ணா? எனக்கும் சேர் மட்டும்தான் தெரியுது. உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்பா ஏன்பா என்னை கெட்ட வார்த்தை பேச வைக்காதானே? சரி போ. ராஜனா, நீயா? நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 25 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி போனானோ அப்படியே திரும்பி வந்திருக்கான்னு சொல்றா. டேய் வந்துட்டாரண்டா. ஏன்னா சாவடிக்கிற? என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, தம்மு சிப்ஸ்லாம் இங்கே இருக்குது, அதான் எடுத்து ராஜனா. நெகிழ்ச்சி. சிப்பையா சிவா, எல்லாமே நாங்களே எடுத்துட்டோம். உனக்கு என்ன சைட் வேணுமா? சைட் டிஷ்ஷா? மெயின் டிஷ்ஷே அவங்கிட்ட இருக்கு, சைட் டிஷ்ஷா? நீ வாடா. கூட்டன் படா. ஏலே ஏலே மருது என் வாயில நல்லா வருது. என்னண்ணே லிரிக்ல மாறி மாறி பாடிட்டு இருக்க? அட என்னடா இது, என்ன திருக்குறளை அப்படியே பாடுறதுக்கு? நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே லிரிக்ஸை மாற்றி மாற்றி பாட வேண்டியதான். மூடா? ம் சரி. இப்போ திடீர்னு நீங்கள் தாமஸ் வரானுவீங்க, உன் மூடுக்கு என்ன ஆகும்? தாமஸ்னு பெரிய இவனாடா, எங்கடா இருக்கான்? வர சொல்கிறா அவனை. இங்கே இருக்கானா? இதுக்கு அடியில் இருக்கானா? இல்லை அங்கே இருக்கானா? அதான் அங்கே இருக்கானா? இல்லை இங்கே இருக்கானா? எங்கடா இருக்கான் அவன்? இந்த கபோர்டுக்குள்ள இருக்கானா அவன்? என்னண்ணே, தாமஸா? தாமஸா இல்லடா, தமிழ்நாட்டிலே ஃபேமஸ்டா. வாடா என் செல்லம், இவன் தாண்டா உண்மையான வசூல் மன்னன். அப்பாடா, 2 நாளைக்கு 2 ஃபுல் எப்படி பத்துன்னு டென்ஷன்ல இருந்தேன். சேஃப் ஆயிட்டோம். பேய் இருக்கா இல்லையான்னு கேட்டான், அதுக்கே கால் எடுத்து தொண்டையில் விட்டுருச்சு. நான் வேற இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நக்கல் விட்டேன். எனக்கு எதை எடுத்து எதில் விட போகுதோ தெரியலையே. கருப்பசாமி காப்பாத்துப்பா. குரல் உள்ள உள்ள இல்லையா? யோ, எங்க அவன்? உள்ள இல்ல. உள்ள இல்லையா? அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலையடா. முன்னாடி போமா, நீ முன்னாடி போ. ஐயோ, அப்போதான் வேலூர் டவுன் இன்ஸ்பெக்டர் தாமஸ் எனக்கு அறிமுகமானார். அப்பப்போ அவர் சொன்ன சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். பிளாக் மணி மாற்றுறது தாமஸ் ஆடிட்டர் ஜெகதீஷோட சேர்ந்து தான் பண்ணான். ஷேர் பிரிக்க நடந்த பிரச்சனையில் தாமஸ் ஆடிட்டரை அடித்து கொண்டுட்டான். அப்புறம் அவர் பாடியை கொண்டு போய் ஆக்சிடெண்ட் மாதிரி செட் பண்ணிட்டான். அந்த கேஸோட விசாரணையும் அவனே பண்ணி கேஸை முடிச்சிட்டான். இவ்வளோ கேவலமானவனா இருப்பான்னு கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல, அந்த கல்பிரிச்சை நான் பார்த்துக்கிறேன். ராஜனா, ராஜனா. தாமஸ், எனக்கு எதுவுமே தெரியாது தாமஸ். இந்த சிவா பைய தான் எல்லா பிளான். ராஜனா, குரலுங்க. குரலா? குரலா? எனக்கு என்னம்மா தெரியும்? அவனுக்கு தான் குரலே வந்துருச்சே. அவன் மிமிக்கிரியே பண்ணுறானேம்மா, எனக்கு தெரியாதேம்மா. என்னையா இதெல்லாம்? இதுவா, சின்ன வயசில் ஓமன் பார்க்கும்போது ஒரு வாட்டி தேட்டர்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஃபியரில் இப்போது லீக் ஆயிடுச்சு. இந்த மேட்ரு வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். குறிப்பாக லேடிஸுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா என் இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும். இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறா? சேம் ப்ராப்ளமா? ராஜனா, வெளில ஏதோ கேட்குது.
முதல்ல இங்கேருந்து கிளம்பு. ஆமாம் ஆமாம். அப்ப குறை குரலாவது உரலாவது அவனுக்கு தான் பேச்சு வந்துருச்சே. அவன் யார்கிட்டயாவது வழி கேட்டு வந்துருவாண்டி. நம்ம தப்பிச்சாதான் குரலை காப்பாற்ற முடியும். ஐயோ பேசிக்கிட்டு இருக்கியே, வாங்கடா எல்லாரும் ஓடிடலாம். திறக்க மாட்டேங்குது. ஐயோ ஐயோ கதவு முடிக்கிச்சே. நாமெல்லாம் இங்க மாட்டிக்கிட்டோமேடா. நாமெல்லாம் சாகத்தான் போறோம். இப்ப என்ன பண்றது சிவா? நான் ஒன்ன பண்ண போறோம் சிவா. கேட்கிறியாடி கேள்வி? எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவா தான். ஏன்டா 6 அடி வளர்ந்துருக்கே, ஒரு 6 அவுன்ஸ் உனக்கு மூளை இருக்காடா? இந்த மாதிரி இடத்துல கூட எங்களை மாட்டி விட்டியாடா? வாடா ராசனா, மரியாதையா பேசு. என்னடா மரியாதை? பெரிய இது வாடா நீ. என்ன அடிச்சிட்டு இல்ல, எடுத்து வளர்த்த என்ன அடிச்சிலடா? நீ ஆம்பளையா இருந்தேனா மவனை ஒண்டி கொண்டி வாடா பார்க்கலாம். சிவா, ரூம்ல ஒரு பால்கனி இருக்கு, அது வழியா தப்பிச்சிடலாம். போப்பல வா. ஏய், அந்த பயம் இருக்கணும்டா. என் மேல அந்த பயம் இருக்கணும். மனுஷனுக்கு உயிராடா முக்கியம், மானம் தான்டா முக்கியம். மனுஷனுக்கு மானத்தை விட உயிர் தான்டா முக்கியம். டேய் நானும் வரேன்டா, என்னையும் கூட்டு போங்கடா. ஐயோ, வாட்ச்மேனுக்கு பிறந்த பேயா இருக்கும் போல இருக்கே. எல்லா கதவையும் பூட்டுது. என்னடா இது, மறுபடியும் ஒன்னா சேருதேடா கதவு. இன்னும் முடிக்கலையா? இல்லை நான் தான் வந்து முடிக்கணுமா? டேய், நான் எல்லாம் வாங்குற சம்பளத்துக்கே ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல. உன்னை எவன்டா பென்ஷனுக்கெல்லாம் போய் வேலை செய்ய சொன்னது? ஆனால் கடைசியாக ஒன்று, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை பெற்றதுக்கு தேங்க்ஸ். பங்காளி, உனக்கும் ஒரு தேங்க்ஸ். டேய், எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடு. அண்ணா துளசி அவன் அங்கேயே கேட்டுக்கட்டும். பிரியா, லைட்டை போடுறீ. சிவா, என்ன ஒன்றும் பண்ணிடாதடா. எனக்கு தேவை அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் தான்டா. அது மட்டும் கொடுத்துடு. என் வாழ்க்கை அதுதான்டா இருக்கு. ப்ளீஸ்டா. உன் வாழ்க்கை அந்த ஸ்டோன்ஸில் இல்லை தாமஸ், இந்த கன்னில் இருக்கு. டேய், என்னை விட்டுடுடா ப்ளீஸ்டா. எதிர்பார்க்கல இல்ல, சடனா கத்தியோட வருவேன் நீ எதிர்பார்க்கல இல்ல. நீ தாமஸ் இல்லடா, தமாஸ்டா. பின்னாடி கன்னு, முன்னாடி கத்தி. இப்ப என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற நீ? என்னடா சடனா செல்ஃபி எடுக்கிற மாதிரி நிறுத்தி வச்சிருக்க? ஒரு பஞ்ச் டைலாக் பேச விட மாட்டியாடா? சிவா ப்ளீஸ் காப்பாத்து ப்ளீஸ். டேய், என்னடா சொன்ன? என் வாழ்க்கை உன் கண்ணுலையா? பச்சை பொடி பையன்டா நீ. இப்போ அந்த ஸ்டோன்ஸை கொடுக்கலன்னு வச்சுக்க, இவன் கழுத்துல நைஸா ஒரு கோடை போட்டுட்டோம்டா. போலீஸ் ஆஃபீஸர், அவன் தான் பொடி பையன். நான் கொஞ்சம் ஏஜ் ஆனவன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நாங்க ஒன்றும் பண்ணல தாமஸ். எம்சிஆர் வேட்டி கட்டிக்கிட்டு மோகன்லால் மாதிரி ஒருத்தன் வந்தான். அவன் தான் இவனை போட்டா. இவன் காலை வச்சு இவனுக்கே சல்யூட் அடிக்க வச்சாப்பா. உங்களை யாரும் சும்மா விட மாட்டான்டா. தனியூரோன்னு அரவிந்த் சாமி கதவை திறப்பா. 18 படி கருப்பசாமி கதவை திறப்பா. திறப்பா திறப்பா. சுட்டுருவேன். ப்ளீஸ் திறப்பா திறப்பா. திறந்துட்டியாப்பா? நேபாளி, விளையாடாதடா. டைம் இல்லை சுரேஷ். ஏற்கனவே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ வேற வெறுப்பேத்தாத. இவங்க வேற. சண்டி காளி சாமுண்டீஸ்வரி தேவி. ராஜனா, லெக் பீஸ் சாப்பிட்றியா? லெக் பீஸா? லெக் பீஸ்லாம் நீயே சாப்பிட்டுக்கப்பா, என்ன ஆளை விட்டுரு. என்ன சார் இது? அம்மன் கழுத்தில் இருக்கிற எலுமிச்சா மாலைலாம் பார்க்கவே செம்ம காமெடியாக இருக்கீங்க சார். ஏன்டா கேட்க மாட்டேன்? 650 ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத வண்டியாடா ஒரு எலுமிச்சம்பளத்தில் ஓடுதுன்னு கேட்ட வாய்டா இது. ஏதோ பேய் சீசனில் நானும் வந்து மாட்டிக்கிட்டே இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறேன். போடா அந்த பக்கம் போடா. யார் குழந்தையாவது படிக்க வைடா போடா.
பா டீல முடி. இந்த பசங்களுக்கெல்லாம் வாய் தான் காது வரைக்கும் இருக்கு. ஆனால் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. எங்கே போட்டு வச்சிருக்கானுங்க பாரு இந்த பொட்டியை.